தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நாடாளுமன்றத்திற்கு வருவதே இல்லை என்று மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒன்றிய பாஜக அரசின் பிடிவாதத்தால் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக முடங்கியதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நாடாளுமன்றத்திற்கு வருவதே இல்லை என்று விமர்சித்தார். எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு செவி சாய்க்காமல் ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டுள்ள அறிக்கையே ஒன்றிய அமைச்சர்கள் வாசித்ததாகவும் திருச்சி சிவா குற்றம் சாட்டினார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு என்றும் திருச்சி சிவா குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தினந்தோறும் நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு வருவார்கள். ஆனால் நாடாளுமன்றம் நடைபெறுகிற அவைக்குள் வருவது, இந்த விசித்திரத்தை யாரும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. எனக்கு தெரிந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக பார்க்கிறேன், பிரதமர்கள் மற்ற விவாதங்களிலே கூட வந்து அமர்ந்திருப்பார்கள். ஆனால் உள்துறை அமைச்சர் தொடர்பான 3 மசோதாக்கள் வந்தன. 3 மசோதாக்களுக்கும் கூட அவர் வரவில்லை, அவருடைய துணை அமைச்சர் தான் வந்தார். ஆக அவருடைய அறிக்கை வேண்டும். அதன் விளைவாக நாங்கள் சில கேள்விகளை எழுப்புகிற போது பதில் சொல்ல வேண்டும். அவருடைய மசோதாவுக்கு அவர் வந்தால்தான் சரியாக இருக்கும் என்று எவ்வளவோ குரல் கொடுத்தும் செவிமடுக்கவில்லை. ஆகவே தொடர்ந்து எதிர்க்கட்சிகள், அதாவது நாங்கள் என்னதான் சுமூகமாக ஒத்துழைத்தாலும் ஒரு மசோதாவிலே நாங்கள் பேசுகிறோம் என்றால் நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்களுக்கு அவர்கள் பதில் சொல்வதே இல்லை. என்ன நாங்கள் கேள்வி கேட்டாலும் பேசினாலும் கையிலே தயாரித்து வைத்திருக்கிற அவர்களுடைய அந்த உரையினை படித்துவிட்டு தான் செல்கிறார்களே தவிர கேட்ட நியாயமான கேள்விகளுக்கு பதிலும் சொல்வதில்லை. பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நாடாளுமன்றத்திற்கு வருவதே இல்லை என்று மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒன்றிய பாஜக அரசின் பிடிவாதத்தால் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக முடங்கியதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நாடாளுமன்றத்திற்கு வருவதே இல்லை என்று விமர்சித்தார். எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு செவி சாய்க்காமல் ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டுள்ள அறிக்கையே ஒன்றிய அமைச்சர்கள் வாசித்ததாகவும் திருச்சி சிவா குற்றம் சாட்டினார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு என்றும் திருச்சி சிவா குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தினந்தோறும் நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு வருவார்கள். ஆனால் நாடாளுமன்றம் நடைபெறுகிற அவைக்குள் வருவது, இந்த விசித்திரத்தை யாரும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. எனக்கு தெரிந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக பார்க்கிறேன், பிரதமர்கள் மற்ற விவாதங்களிலே கூட வந்து அமர்ந்திருப்பார்கள். ஆனால் உள்துறை அமைச்சர் தொடர்பான 3 மசோதாக்கள் வந்தன. 3 மசோதாக்களுக்கும் கூட அவர் வரவில்லை, அவருடைய துணை அமைச்சர் தான் வந்தார். ஆக அவருடைய அறிக்கை வேண்டும். அதன் விளைவாக நாங்கள் சில கேள்விகளை எழுப்புகிற போது பதில் சொல்ல வேண்டும். அவருடைய மசோதாவுக்கு அவர் வந்தால்தான் சரியாக இருக்கும் என்று எவ்வளவோ குரல் கொடுத்தும் செவிமடுக்கவில்லை. ஆகவே தொடர்ந்து எதிர்க்கட்சிகள், அதாவது நாங்கள் என்னதான் சுமூகமாக ஒத்துழைத்தாலும் ஒரு மசோதாவிலே நாங்கள் பேசுகிறோம் என்றால் நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்களுக்கு அவர்கள் பதில் சொல்வதே இல்லை. என்ன நாங்கள் கேள்வி கேட்டாலும் பேசினாலும் கையிலே தயாரித்து வைத்திருக்கிற அவர்களுடைய அந்த உரையினை படித்துவிட்டு தான் செல்கிறார்களே தவிர கேட்ட நியாயமான கேள்விகளுக்கு பதிலும் சொல்வதில்லை. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.